ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நல்ல நேரம் பிறந்தாச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உன் பலத்தோடு மோதுபவனை போட்டியாளராக கருத வேண்டும். உன் பலவீனத்தோடு மோதுபவனை துரோகி என உணர வேண்டும். இன்றைய நாள் விஸ்வாச வருடம் கார்த்திகை 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 12/12/25 உத்தர நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது. சிம்ம ராசி. இன்றைய திதி அஷ்டமி தேய்வரையில் ஆரம்பிக்கின்றன. இன்று காலபைரவருக்கு உகந்த நாள். யோகம் பிரீத்தி, கரணம் கௌலகம். இன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு கும்பராசிக்கு ஆரம்பிக்கின்ற நாள். இன்று 9:15 முதல் 10:15 வரை நல்ல நேரங்கள். மதியம் 1:45 முதல் 2:45 வரை நல்ல நேரம் உண்டு. ராகாலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய யோகம் சித்த யோகமாக ஒன்று. இன்றைய நாள் மேல் நோக்க நாள். வாரசோலை மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். ராசி பலன்கள். மேசராசிக்கு சின்ன சின்ன செலவினங்கள் உண்டு, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். ரிஷபராசிகள் சாந்த மனப்பான்மை ஒன்று, இறையருள்கள் கிடைக்கும், உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். மிதுன ராசி இரக்க குணம் அதிகம் தேவை. இன்று உங்களுக்கு உதவி கேட்டு பல பேர் வரப்போகிறார்கள். கடகராசி தனம் செல்வம் வளர்ச்சி, இன்று அற்புத நாள். சிம்ம ராசிக்கு உதவி பெறுகின்ற நாளாக ஒன்று. இன்று உங்களுக்கு கவனமாக செயல்பட்டால் பலதில் வெற்றி. கன்னி ராசிக்கு வளர்ச்சி பெறுகின்ற நாள். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். துலாம் ராசிக்கு நட்பு பாராட்டுகின்ற நாளாக ஒன்று. இன்று சில முதலீடுகள் செய்ய தகுந்த நாள். விருச்சிக ராசிக்கு வெற்றி களிப்பு, சோர்வுகள் உண்டு. இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி இன்று ஆர்வங்கள் அதிகரிக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக ஒன்று, வளர்ச்சி பெறுகின்ற நாள். மகர ராசிக்கு இன்று சின்ன சின்ன பயங்களில் விலகுகின்ற நாள். தைரியம் அதிகரிக்கின்ற நாளாக ஒன்று. கும்பராசி பணவரவு தனவரவு உண்டு. ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம், அவர்கள் கவனமாக இறையருளை வேண்ட வேண்டும். மீனராசி இன்று நட்பு பாராட்டுகின்ற நாள். புது முயற்சிகள் வளர்ச்சிகள் வெற்றிகள் உண்டு, அனுகூலமான நாள். இன்றைய ஆன்மீக பரிகார கோயில்கள். கோவை அரங்கநாதர் சுவாமி கோயில். வீட்டில் செல்வம் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க அருள்பளிக்கிறார். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.